அண்மை செய்தி. ஆன்லைன் ரம்மி விளம்பரத்தில் நடித்த விவகாரத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். நடிகர் பிரகாஷ் ராஜ் எப்போது ஆஜரானார்? அவரிடம் என்ன விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? அதாவது சூதாட்ட செயலிகளை ஊக்குவித்ததாக தொடர்பாக முதலில் ஹைதராபாத் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்த அடிப்படையில் அமலாக்கத்துறை இது தொடர்பாக விசாரணை தொடங்கியது. முதற்கட்டமாக 25க்கும் மேற்பட்டவர்கள், அதாவது நடிகர் விஜய் தேவர்கொண்டா, ராணா, மஞ்சுலட்சுமி, பிரகாஷ் ராஜ், நிதி அகர்வால், அனன்யா, பிரணிதா, தொகுப்பாளர் ஸ்ரீமுகி, அதுபோக யூடியூப் இன்ஃபுளுசர் என ஒரு 25க்கும் மேற்பட்டவர்கள் மீது அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். ஜூலை 10ஆம் தேதி இது தொடர்பாக அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. சம்மன் அடிப்படையில் பிரகாஷ் ராஜ் ஹைதராபாத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சற்று முன்பு ஆஜராகி இருக்கிறார். விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடன் வழக்கறிஞருடன் பிரகாஷ் ராஜ் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். ஏற்கனவே மார்ச் மாதத்தில் இது தொடர்பாக போலீசார் இது தொடர்பாக விசாரணை தொடங்கிய பொழுது கூட பிரகாஷ் ராஜ் ஒரு மன்னிப்பு வீடியோ போட்டிருந்தால், நான் முன்பு ஒரு தடவை அதை ப்ரொமோஷனில் ஈடுபட்டேன், அதற்கு பிறகு நான் எந்த பெட்டிங் செயலிலும் ஈடுபடவில்லை, விளம்பரத்திலும் ஈடுபடவில்லை என மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இருந்த போதும் தொடர்ந்து இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. முதலில் போலீசார் தரப்பு வழக்கு நடைபெற்று வந்தது. தற்போது இது அமலாக்கத்துறை பக்கம் மாறி இருக்கிறது. அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் முதற்கட்டமாக பிரகாஷ் ராஜ் ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விசாரணைக்கு உட்பட்டு இருக்கிறார்.